வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னா நம்ம ப்ரெஸ் மீடியாவை பற்றி. அதாவது மீடியா வந்து இதுவரைக்கும் விஜயனை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம மீடியாவை சந்திக்கணும்னு கட்டாயமான அவசியமும் இல்லை. ஆனால் மீடியா வந்து நமக்காக, அதாவது மக்களுக்காக வேலை செய்கிறதில்ல, நடுநிலையாக வேலை செய்கிறதில்ல. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் கூட நடக்கிற தப்பை கூட அவங்க கேட்கறதில்ல. அதனால தான் நம்ம மீடியாவை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்கள தவிர்த்திருக்கணும். அதாவது நாட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்குது, அந்த பிரச்சனைகளெல்லாம் வந்து இந்த மீடியா பேசாது. அதாவது குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. விஜயனோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையோட பிரச்சனையை எவ்வளோ தூரம் ஒரு 2 நாள் போட்டு துவைன்னு துவைச்சாங்களே. மனசு அவர் ஒரு கட்சி தலைவர் தானே. எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க. நான் ஒன்று கேட்குறேன், மீடியா பார்த்து ஒரு சரியான கேள்வி கேட்குறேன். அதாவது வந்து உங்கள்கிட்ட 3 விதமான கேள்வி கேட்கணும். ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லலை? அதாவது முதல் கேள்வி, அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கடிதம் போட்டுச்சு. யாருக்கு? நம்ம டிஜிபிக்கு. அவங்க வந்து, அதாவது நகராட்சியில் நம்ம நேரு ஐயா வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ இது வரைக்கும் எந்த எந்த ஒரு இதுவும் வந்து அவங்க எடுக்கலை. அதை பற்றி நீங்கள் வெளிக்காட்டவே இல்லை. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து வழக்கு போட சொல்லியிருக்கு. அந்த நியூஸை நீங்கள் பெருசாக ஏன் காட்டலை? கேள்வி நம்பர் 2, அதாவது வந்து ஒரு திமுக நிர்வாகி 2.5 வயது சிறுமியை, பாவையா அந்த குழந்தைய பாலியல் தொல்லை பண்ணியிருக்கிறீங்களே, எவ்வளோ அவலமான விஷயம். அந்த மாதிரி ஒரு நியூஸை நீங்கள் எடுத்து போடவே இல்லை பெருசாக. ஏன் அந்த மக்கள்கிட்ட அதை காட்டலை? ஏன் ஆட்சி அதிகாரத்தில் நடக்கிற தப்பை எடுத்து நீங்கள் காட்ட மாட்டேறீங்க? அப்போ நடுநிலையாக நீங்கள் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து டிஆர்பி, வருமானம், ஆட்சி அதிகாரத்தில் நடக்கிற தப்பையெல்லாம் சொல்லக்கூடாது, அதுலேயும் வருமானம். இப்போ நீங்கள் வருமானத்தை பார்த்து போயிருவீங்க, மக்களுக்கு எப்படி நடுநிலை தெரியும்? சரி, 3வது கேள்வி கேட்கட்டுங்களா? நாங்குநேரியில், அதாவது பைக்கில் வந்த 3 பேர் சரமாரியாக வெட்டி ஒரு 2 பேர் செத்து போனாங்களே, ஏன் அந்த விஷயத்தை இது வரைக்கும் தொலைக்காட்சியில் பெருசாக காட்டலை? விஜயனோட நியூஸை மட்டும் எவ்வளோ போட்டு துவைச்சிங்க. அதில் இந்த சன் நியூஸ்காரனும் தினகரன்காரனும் காத்துட்டு இருக்கிறானுங்க. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஆட்சி பிடிச்சிருவான்னு பயத்தில் பூரா அடி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, மீடியா ப்ரெஸ்ஸும் நடுநிலையாக எப்பவுமே இல்லை. மக்கள் பிரச்சனையும் மக்கள் வழியும் நீங்கள் சொல்கிறதே இல்லை. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் நடக்கிற பிரச்சனை எதுன்னு சொல்லலை. ஆட்சி அதிகாரத்தை கூட பிடிக்காதவரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. இப்போது நீங்கள் 2 நாள் துவைச்சிங்களே. இன்னைக்கு சோழ தேசத்தில், அதாவது நம்ம தஞ்சாவூரில் அண்ணன் போகிறாரு, நீங்கள் அங்கே போய் நிற்பீங்க. அதுதாங்க எங்கள் அண்ணனோட வளர்ச்சி. எந்த மீடியாவை வச்சு கேப்டன் விஜயகாந்த் அண்ணனை முடிச்சிங்களோ அதே மீடியா இன்னைக்கு எங்கே இருக்குது? விஜயனோட ஆஃபீஸ் கேட்டுக்கு வெளியில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? மக்களுக்கு நடுநிலையாக விஷயத்த சொல்லுங்கயா. பாவையா மக்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்கு தான் மீடியா. அதாவது உங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களை பார்த்தா இப்போ காண்டாயிருது. என்னென்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை இந்த நியூஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லும். இப்போ வெர்ச்சுவல் வாரியர்ஸாக நம்ம எல்லாருமே யூடியூப்பில் சமூக வலைதளத்தில் இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு சொல்கிறனால, அதாவது மக்களோட இதெல்லாம் எங்க பக்கம் திரும்பினாலும் மீடியா உங்க மேலே மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இல்லை உங்க மேலே. ஆனால் எங்கள் மேலே அப்படி இல்லை. நம்ம சொல்றது உண்மை, கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதனால மீடியா கிட்ட கையெடுத்து கேட்குற, தயவுசெய்து நடுநிலையான விஷயத்த சொல்லுங்க, உண்மையான விஷயத்த சொல்லுங்க. ஆட்சி அதிகாரத்தில் நடக்கிற தப்பை சொன்னீங்கன்னா தான் மக்களுக்கு தெரியும். அதை கூட சொல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே, வேதனையாக இருக்குது. மக்களை சிந்தித்து பாருங்கள். மீடியா கூட ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குது. அதனால் அவங்களால நடுநிலையாக சொல்ல முடியாது. நாங்கள் உண்மை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம். மக்கள் பேராதவர்கள் தாவைக்க நம்ம சொன்னோம், விசில் சொன்னோம்.